பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 25ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஈசாக்கு 100 வயதில் பிறந்த மகன் இல்லையா, அவனை எனக்கு தகன பலியாக பர்ன்ட் ஆஃபரிங்காக எனக்கு நீ அவனை பலியிடு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அதை யோசித்தா கூட இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கலாம். அவருடைய கீழ்ப்படிதல் மனைவிக்கு கூட சொல்லாமல் மகனை கூட்டிட்டு அவர் போகிறாரு. அப்போ மகன் கேட்குறான், அப்பா எல்லாமே இருக்குப்பா, பலி செலுத்துறதுக்கு மரங்கள் எல்லாமே இருக்குதே, ஆனால் பலி எங்கே, தகன பலி இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறாரு, கர்த்தர் தனக்குரியதை அவர் பார்த்து கொள்வார், நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே ஆபிரகாம் என்ன செய்தாராம்? கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை கர்த்தர் அறிந்தாராம். எப்போ அவர் அறிந்தாராம்? ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் என்பதை, அவனுடைய சொந்த குமாரனை கூட நீ எனக்காக பலியிட ஆயத்தமான பொழுது, பலியிடுவதற்கு அவர் கத்தியே ஓங்கிட்டார். அவருக்கு அவ்வளோ நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. அப்போது பின்பாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அங்கே முற்புதர்களிலே அது சிக்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அவர் சொன்ன மாதிரியே, கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடா கிடைத்தது. அதை அவர் தகன பலியாக பலியிடுகிறார். அப்பொழுதுதான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன பெயரிட்டாராம்? யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். The Lord will provide. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு ஆண்டவர் செய்வார். கர்த்தர் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே என்றால் என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஆபிரகாமுக்கு அவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எவ்வளோ ஒரு சங்கடமான சூழ்நிலை இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட அப்படி ஒரு வார்த்தை பேசியிருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போனே நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தரையே நம்பினார். யார்ட்டையும் ஆலோசனை கேட்கல, யார்ட்டையும் அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட அவர் சொல்லலை. கர்த்தரையே அவர் நம்புகிறார். இன்றைக்கி ஆண்டவரை நாம் நம்பும்போது கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் பார்த்துப்பாங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? சுகவீனம் இருக்கிறதா, பலவீனம் காணப்படுகிறதா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்.
என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய குடும்பத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? இல்லை இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அதே யோசித்து நைட்டில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? இந்த கடன் பிரச்சனை எப்படி முடியுமோ தெரியலையே அப்படின்னு பயப்படுறீங்களா? என் பிள்ளைங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியலையே, எனக்கு இருக்கிற இந்த வியாதி எப்படி முடியுமோ தெரியலையே, என்னுடைய கணவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதே, என்னுடைய இமிக்ரேஷன் காரியங்கள்லாம் இப்படி இருக்குதே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னது? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். இம்மட்டும் கர்த்தர் நம்மளை நடத்தினார் அல்லவா? இம்மட்டும் கர்த்தர் நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து உண்ண உணவை கொடுத்து இருக்க இடத்தை கொடுத்து நடத்துகிறாரே, அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்துடலாமா? அப்படியே நம்முடைய கவலைகள், நம்மளை கஷ்டத்துக்குள்ளாக்குகிறதான சோதனைகள், வேதனைகள், மனதை பாதிக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கோங்கப்பா, என்னால் இதெல்லாம் சுமக்க முடியல ஆண்டவரை, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்மளால் நிறைய பிரச்சனையை சுமக்க முடியாது, நிறைய யோசிக்க முடியாது, நம்மளுடைய சரீரத்தை அந்த அவ்வளோ பெரிய சுமை தாங்க முடியாது. தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் எப்படியாவது நமக்கு விடுதலையை கொடுப்பார், எப்படியாவது நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, அன்னைக்கு ஆபிரகாமுடைய கண்களுக்கு அந்த ஆட்டுக்கடா தெரியல. ஆனால் பாருங்க, அவர் ஒரு விசுவாசமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆண்டவர் பார்த்து பாருப்பா அப்படின்னு சொல்லி அவர் கூட போகிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 7ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பையும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். எவ்வளோ விசுவாசமாக அவர் சொல்கிறார். மகன் கேட்குறான், அப்பா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி இல்லையாப்பா, எங்கே நம்ம போய் எடுத்துடலாமா? அப்போ சொல்கிறாரு, தேவன் பார்த்து கொள்வார்ப்பா. ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரா இல்லையா? பார்த்துக்கிட்டார்ல. அதனால தான் அந்த இடத்துக்கு அவர் எப்படி பேர் வச்சாராம்? யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், அது பண பிரச்சனையாக இருக்கலாம், உறவுகளில் வருகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஊழியமோ இல்லை வேலையிலையோ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். அந்த சமாதானம், எவ்வளோ நல்ல ஒரு சமாதானம். ஆண்டவர் பார்த்துப்பாங்க அப்படின்றப்போ நமக்கு எவ்வளோ சமாதானம் வருது இல்லையா? அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?